சொல்லுமா. என்னடா காலட்டுன்னு வச்சிருக்க? உன் முகர கட்ட மாதிரி இருக்கு. என்ன காலட்டுன்னு வச்சுறேன்? மறந்துட்டேம்மா. ஏதோ அம்மா நானு கட்டிக்கிட்டே இருக்கு. அது வைவ் பாட்டுமா. உன்ன மாதிரி பாட்டிகளுக்கெல்லாம் புரியாது. பாட்டியா? ஐயோ, என் பேரை எப்ப என்னைய பாட்டின்னு கூப்பிடுவான்னு ஆசையா இருக்கேன்டா. சரி, நான் கிளம்பிட்டேன். எங்க? உன்ன பாக்கதான். எப்போ? ஆமாடா, நான் வாரேன். எதுக்கு இவ்வளவு அதிர்ச்சி? இன்ப அதிர்ச்சிமா. அப்படியே அதிர்ச்சியாவே இரு, அம்மா வந்துட்டேன். சரிம்மா. மகனே. அம்மே. என்னடா முகத்தோட திருப்திக்கணும் தெரியுது? சரியில்லையே. என்னடா கொண்டாட்டி வந்தோன்னா அம்மா மறந்துட்டியா? என்னடா எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. உன்னை பார்த்தேனே என்ன ரியாக்ஷன் தெரியல. எதையாச்சும் சொல்லி சமாளி. எங்கடா என் மருமகளை கூப்பிடு. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அவளா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிட்டான். அப்படியா? நைட்டு கூட பேசுனே, நல்லா தானே பேசினாரு. ஓ அப்படியா? காலையில தான் போன் வந்துச்சு. அதான் அவசர அவசரமா போயிட்டா. அதே புறா நைட் நல்லா பேசினவருக்கு நீங்க முடியாம வரும். என்னமா நீ அவங்க அப்பா சொன்ன நம்புற? நான் சொன்ன நம்ப மாட்டியா? அப்ப நான் போய் சொல்லனா? உனக்கு வேணும் அவங்க அப்பா இப்ப லேட்டா சேர்த்துக்கோ. என்ன விட்டு நான் போறேன் போ. இப்ப என்ன சொல்லிட்டு நீ இந்த கத்துறான்? எதிரிகளுக்காக காத்திருக்கும் சாக்லேட் விஜயை காட்டியிருக்கும் இந்த ப்ரோமோ ரசிகர்களை குஷிப்படுத்தியுள்ளது. வெளியான சில மணி நேரங்களில் 50 லட்சம் பார்வையாளர்களை கடந்து வரவேற்பை பெற்றுள்ளது. வாமா பிரீத்தி. அப்பா அப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? அப்பாவா? அப்பாக்கு முடியல தம்பி சொன்னானே. நல்லா இருக்காங்க. பரவாயில்லையா? சரி வா வா. என்னடா மசமசம் இருந்துட்டு இருக்க? நானும் என் மருமகளும் தனியா பேசணும். நீ உள்ள போ. சரி சரி போங்க. அவங்க அப்பா குடிச்சாவே பிடிக்காது. ஆனா இவன் தான் அப்பா பாவம் பேசனே குடிக்கான்னு சொல்லிட்டு குடிக்க வச்சிருவான். என் பையன் என்கிட்ட பொய்யே சொல்ல மாட்டான். என்கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனா இப்ப அவன் என்கிட்டயே போய் சொல்றானா, அது உன்னாலதான். என் பையனுக்கு மெச்சூரிட்டியே இல்ல, அவன் குழந்தை மாதிரி இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப அவன் புருஷ முன்னாடிக்குள்ள இருக்கிற பிரச்சனைய யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சானோ, அப்பவே அவன் அதெல்லாம் உடைச்சிட்டான். நானும் அவனுக்கு ரொம்ப உயிர். சின்ன வயசுல இருந்தே என்னை கட்டி பிடிச்சுதான் தூங்குவான். அவங்க அப்பா என்கிட்ட வந்தா கூட அவரை பிடிச்சு தள்ளி விட்டுருவான். ஐயோ அம்மா அம்மா. சோ குட்டி வச்சு ரெடி பண்ணா விட மாட்டேங்கிறாங்களே. ஐயோ